அனைவருக்கும் வணக்கம். moral story 42. இது ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ வாட்ச் till end. ஒரு கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் கிட்ட நியூலி ஜாயின்ட் ஒரு எம்ப்ளாயி அவர் போய் சொல்றாரு, எனக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு. இவர் உடனே ஏன்னு கேட்டதுக்கு அந்த எம்ப்ளாயி சொல்றாரு, இங்க நிறைய பேர் காசிப் பேசுறாங்க. ஒருத்தர் செய்யற வேலையை பத்தி அவங்களோட நடத்தையை பத்தி மத்தவங்க ரொம்ப கேலி கிண்டலா பேசுறாங்க, அடுத்தவங்கள குறை சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே இந்த ஹெச்ஆர் சொல்றாரு, சரி நீங்க ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அது என்ன வேலை அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி கொடுத்துட்டு இந்த தண்ணியை நீங்க ஆபீஸ் ஃபுல்லா ஒரு சொட்டு கூட சிந்தாம இந்த கிளாஸை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த எம்ப்ளாயும் இந்த கிளாஸ் ஃபுல்லா இருக்க வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனி ஃபுல்லா நடந்துட்டு வர்றாரு. வந்தோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி நான் ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாம நான் முழுசா கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த எம்ப்ளாயி சொல்றாரு. அப்ப அந்த ஹெச்ஆர் கேக்குறாரு, இப்ப நீங்க போற வழியில யாராவது காசிப் பேசுறத பாத்தீங்களா அப்படின்னு. இவர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, யாராவது குறை சொல்றத பாத்தீங்களா? இல்ல. யாராவது கேலி கிண்டல் செய்யறத பாத்தீங்களா? இல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப இந்த ஹெச்ஆர் சொல்றாரு, இப்பயும் அவங்க அதெல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க கவனம் முழுசும் அந்த தண்ணி கொட்டிடக்கூடாது, சிந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் மேலேதான் அவங்களோட கவனம் இருந்திருக்கும். அதனால இவங்க செஞ்ச எந்த விஷயமுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த ஹெச்ஆர் சொன்னாராம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல் என்ன அப்படின்னா, focus is the art of knowing what to ignore. எதை புறக்கணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கவனம் செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு கலை நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கிற மத்த விஷயங்கள், மத்தவங்க செய்யறது பிடிக்காத விஷயங்கள்லாம் நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. அப்ப ஃபோக்கஸோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு பிடிக்காத விஷயங்களை நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இந்த கதையை படிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.